ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இன்றைய தேவனுடைய வார்த்தை, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தீமையோடு உங்களுக்கு யார் யார் தீமை செய்கிறார்களோ அந்த தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தீமை என்ன சொல்லுவாங்க? உங்கள் வேலை ஸ்தலங்களில் தீமை செய்யலாம், அதாவது உங்களிடம் சண்டை போடலாம், இல்லை உங்களை பற்றி தவறாக பேசலாம் மற்றொரு இடத்தில். இதோடலாம் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். அதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறோம். நீங்கள் வலது கன்னத்தை காட்டினீங்கன்னா மறு கன்னத்தையும் காட்டுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் எங்கெல்லாம் உங்களை அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அண்மையில் ஒரு பாஸ்டர் கூட சாட்சி சொல்லியிருந்தாங்க. அந்த பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தெரு ஊழியம் பண்ண சொல்ல இங்கே ஊழியம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர்கள் குழந்தைகள் முன்பே, அவர்கள் ஃபேமிலிக்கு முன்பே அவரை அடித்தார்கள். அடித்தவர் கை பார்த்தீங்கன்னா ஒரு சில 3 நாள் ஒரு வாரத்திற்குள் அதே ஏரியாவை சேர்ந்த ஒருவர் அவர் கையை வெட்டி எரிஞ்சிட்டார். உடனே அந்த கையை நாய் கவிட்டு போயிட்டு அந்த பாஸ்டர் வீட்டு அருகில் அந்த கையை போட்டுவிட்டது. பின்பு அந்த கையை எடுத்து அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள். அப்போது அவர்கள் அங்கே இருந்த எல்லோரும் விசுவாசித்தார்கள். அப்போ தேவன் உண்மையாக இருக்கிறார் உண்டு. அதே போல் நீங்கள் விசுவாசிங்கள். தேவன் சொல்கிறார், உங்கள் வலது கன்னத்தை காட்டினீங்கன்னா மறு கன்னத்தையும் காட்டுங்க என்று சொல்கிறார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்னு சொல்கிறார். நீங்கள் எந்தவித தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.